கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்புறவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டம் முட்டத்தூர் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இந்த சர்ச்சை முதலாக அடிக்கல் நாட்டியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷனரிஸ் ஆஃப் த ரிஃபார்ம்டு சர்ச் இன் அமெரிக்கா சர்வ்ட் இன் வெல்லூர் ஃப்ரம் 1940 to 1959. இந்த ஆண்டுகளில் இவங்க முதல்ல அமெரிக்காவிலிருந்து வந்த ஊழியர்கள் இதற்காக அடிக்கல் நாட்டி முதலாக இந்த சர்ச்சை ரெடி பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு இந்த சர்ச்சை புதுப்பித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரவுண்டட் வாஸ் broken by மிஸ்டர் வில்மா பெட் BA and the foundation stone was laid by renowned Dr. John H. Pett, STM PhD on 23 March 1968. 1968 ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி இந்த தேவாலயமானது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்து திறந்து வைத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெவென்யூ ஜோசப் ஜான் BA Beard, வைஸ் பிரசிடென்ட் மெட்ராஸ் டைசிசன் கவுன்சில் அண்டு டிரெக்டட் பை ரெவென்யூ டாக்டர் ஹென்ரி லியோனாரஸ் BA BTST, அசிஸ்டன்ட் பை பிஷப் டைசஸ் ஆஃப் மெட்ராஸ் ஆன் 10 April 1973. 1973ஆவது ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இதை மீண்டுமாக பிரதிஷ்டை செய்து இந்த தேவாலயத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். இந்த தேவாலயத்தினுடைய சிறப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் இந்து மத கோவிலினுடைய அடித்தளங்கள் காணப்படலாம். முஸ்லீம் மத தேவாலயத்தினுடைய அந்த கூண்டு கேட்டில் இருப்பதை பார்க்கிறீர்கள். இதற்கு மேலாக உச்சியில் தேவாலய கூம்பும் மற்றும் திருச்சிலுவை வைப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே ஒரு தேவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை இரட்சகர் மீட்பர் என்று இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரை சொந்தமாக்க கொள்ளப்பட்ட ஜனங்கள் பேர் பெற்றவர்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 வசனம் 24 இவ்வாறாக சொல்லுகிறது: இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது உட்பிரவேசிக்க வகை தேடி கொண்டிருக்கிற கூட்டங்கள் இன்று நிறையா இருக்குதுங்க. இடுக்கமான வாசலில் உட்பிரவேசிக்க பிரயாசம் யாருமே படுறது கிடையாது, விரும்புகிறதே கிடையாது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தினந்தோறும் அவனுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக சென்றால் மாத்திரமே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவ பின்னாக நம்ம போகணும்னா அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு, அதாவது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு பயந்து, இந்த உலகத்தின் நெருக்கங்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, அந்த பாடுகளையும் துக்கங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாக செல்ல வேண்டும். இந்த காலத்தில் பாருங்களேன், சின்ன சின்ன விஷயம் வந்தாலே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியல, எரிச்சல் அடைகிறாங்க. ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு எரிச்சல் அடைகிறாங்க. பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்லுகிற எந்த காரியத்துக்கும் கீழ்ப்படியறது கிடையாது. அதே போல் ஊழியத்தில் போனீங்கன்னா
ஊழியம் வந்து கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு ஊழியர்கள் விரும்புகிறாங்க. அலுவலகத்துக்கு போனாச்சுன்னா அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் வந்து நம்மளை ஒடுக்கக்கூடாது, நான் சுதந்திரமாக வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சர்ச்சுக்கு போயிடுச்சுன்னா சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் அல்லது ஃபாதர் இவங்களாம் வந்து நம்மளை கடினமாக நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. எங்கே போனாலும்னா தன்னுடைய இருதயத்தில் கஷ்டம் வந்துடக்கூடாது, வலி வந்துடக்கூடாது, வேதனை வந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த இடுக்கமான வழியாய் செல்ல பிரவேசிங்கள். அதாவது நீங்கள் உங்களுடைய அதிகாரிகள் மூலமாக தேவன் கொடுக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள், ராஜாக்களுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்து சொல்லுகிற சட்டத்திட்டங்களுக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்க, குடும்ப பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்க, கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கீழ்ப்படிந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோன்னு சொல்லியாச்சுன்னா, நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு நாம் செல்லப்போகிற இந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள ஒரு குறுக்கு வழியை வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிரியையின் மூலமாக அவரை சென்று சேர்ந்து விடலாம், அவரோடு இணைந்து விடலாம் என்று நினைக்கிற கூட்டங்கள் இன்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்காக போய் நதியில் குளிச்சுட்டு வர்றதும், 5 வேளை தொழுகை செய்துட்டா போயிடலாம் நினைக்கிறதும், காவி உடை அணிந்து நடந்து செல்லுவதும், கோயிலில் போயிட்டு தலை சவரம் பண்ணி கொள்ளுவதும், உணவுகள் வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்பதும், இதெல்லாம் செய்து குறுக்கு வழியில் நம்ம தேவனை போய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அதாவது அவருடைய கட்டளைகள் கீழ்ப்படிந்து முதலாவது உங்களுடைய உள்ளத்தை மாற்றுங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கசப்பு, வெறுப்பு, அசுத்த எண்ணங்கள், காம விகாரங்கள், குடிவெறியின் ஆவிகள், இந்த காரியத்தெல்லாம் நீக்கி உள்ளத்தை முதலாவது நீங்கள் மனம் மாறுங்கள். யோவான்ஸ்நானகன் சொல்கிற மாதிரி வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, விரியம்பாம்பு குட்டிகளே என்று நம்மை கடிந்து கொள்ளுகிறார். அந்த கடிந்து கொள்ளுதல்களுக்கு நம்ம வேதனைப்பட்டு நம்ம உள்ளத்தில் இருக்கிற கசடுகள், அழுகுகளை நீக்கி பரிசுத்தம் பண்ண வேண்டும். முதலாவது அந்த பரிசுத்தம் பண்ணி கொள்வது தான் இடுக்கமான வாசல், இடுக்கமான வழி. அதை நாம் தெரிந்து கொள்ள பிரயாசப்படணுமா, ஆசைப்படணுமா? அதை நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தான் நித்திய ஜீவனுக்கு ஆசைப்பட முடியும், நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறதுக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற முடியும். இதை ஆசைப்படாமல் அதை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்வதை போல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் இயேசுக்கிட்ட போங்க. வாழ்க்கையில் வேதனை வருதா, பாடு வருதா, விபச்சார எண்ணங்கள் வருதா, வீட்டுக்குள்ளே கடன் சும்மா வருதா, நீங்கள் இயேசுக்கிட்ட போங்க. இதுக்கு மாறாக லஞ்சம் வாங்குவதோ, குடிப்பதோ, விபச்சாரம் வேசித்தனம் செய்வதோ, உலகப்பரமான இச்சைகளை நாடுவதோ செய்யாத இயேசுக்கிட்ட போங்க. அவரோடு கூட உம்முடைய நுகத்தை பிணைத்து கொள்ளுங்க, அவரோடு சேர்ந்து வாழுங்க, அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது தான் நீங்கள் நெருக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க உங்கள் மனது இடம் கொடுக்கும். நீங்கள் இதை பெற்று அவரோடு கூட செல்லும்போது நிச்சயமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். மற்ற கடவுளை அறியாதவர்கள் வகை தேடுற மாதிரி நீங்கள் செய்கிற, தன்னுடைய சரீரத்தில் செய்கிற பல வகையான கடினமான காரியங்களை செய்து நாம் தேவனை ஒரு நாளும் சேர்ந்து விட முடியாது. நம்முடைய சரீரத்தில் செய்ய வேண்டிய காரியத்தில் இயேசப்பா செய்துட்டார். நீங்கள் சரீரத்தில் எதுவுமே செய்ய தேவையில்லை. மாறாக ஆத்துமாக்குள்ள மனமாற்றம் அடையுங்கள். நான் மனமாற்றம் அடைந்து விட்டேன் என்பதற்காக வெளி அரங்கமாக கிரியை மூலமாக நற்காரியங்களை செய்யுங்க. உள்ள முதல்ல மாறுங்க, அதுக்கப்புறம் வெளியே கிரியைகளை செல்லுங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வாய் சொல்லாலும் வார்த்தைகளாலும் அல்ல, கிரியையினாலே என்னை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நாம் இன்றே தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக காரியங்களை செய்ய முதலாவது நம்முடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்துவோம். கிரியையின் மூலம் அவர் அன்பை வெளிப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்வோம். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும்
பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலும் அந்யோன்ய ஐக்கியமும் என்றென்றும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளோடும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.